ஸோ நம்ம லிடிலுக்கு வந்திருக்கோம். லிடில் இஸ் அ சூப்பர் மார்க்கெட். அதுக்கப்புறம் அதர் ஃப்ரூட்ஸ், சாலட், பேபி லீஃப் சாலட், ஸ்பினாச் வாங்கலான்னு பார்த்தேன். இருக்குது மஷ்ரூம், அன்வாஷ் ஸ்பினாச். ஸ்பினாச் வாங்குறதுக்கு வேறு ஏதாச்சும் வாங்கலாம், வேறு வெஜிடபிள்ஸ், வேறு பொட்டேட்டோ, கேரட். அதுனா ஆப்ரிகன் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு ஆப்ரிகனாக பார்த்து தூக்குவோமா? இதுதான் நல்லா பெருசாக இருக்கும். இப்போ பாருங்க மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. உள்ளுக்குள்ளே ஒரு விசிட்டிங் கார்டு போட்டு வச்சிட்டாங்க. ஓகே மாதிரி தான் இருக்கான். 1 ஆப்ரிகன். பொட்டேட்டோ லாஸ்ட் வீக் தான் சாப்பிட்டேன். இது என்ன சேப்பங்கிழங்கா? இது என்னது? ரெட் பொட்டேட்டோ. பீட்ரூட்டும் போன வாரம் சாப்பிட்டேன். ப்ரக்கோலி இருக்குது. வேறு இது என்னது? ஓகே, குக்கும்பர் இருக்குது. பச்சை மிளகா இல்லை, அது என்ன மிளகா இருக்குது. தக்காளி பையன் இருக்கான். இவனை தூக்குவோம். 199p. இதுதான் 88. அப்போது இவனில் இவனாச்சும் ஒரு 2 பேரை தூக்கணும்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாலட் மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா மீட் ஃப்ரீன்னு போட்டிருக்கான். அப்படின்னா ஃப்ரீ இல்லை, மீட் இல்லாமல் இருக்கிற ஃபுட்டுன்னு சொல்ல வராங்க. இது ஃபிஷ்ஷு, ப்ரான்ஸ் இருக்குது. இதுவும் எல்லாம் ஃபிஷ்ஷு தான், சால்மன் அதெல்லாம் இருக்கும். அப்புறம் இதெல்லாமே போர்க் ஐட்டம்ஸ். இந்த சைடு இதெல்லாம் லேம்பு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பாருங்கள், இது வரைக்கும் போர்க் இருக்கா, அதுக்கப்புறம் பீஃப் வந்துடுது. ஸோ லேம்பு எங்கடா? லேம்பே இல்லை. அப்படி தான் இருக்கும். லேம்புன்னு போட்டிருப்போம், பட் லேம்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த உள்ளே இருக்குது பாருங்கள், லேம்ப் சாப்ஸ் அவ்வளோதான் இருக்குது 5 பவுண்டுக்கு. ஸோ லேம்பு வந்து ரொம்பவே கம்மி தான். மிச்சபடி போர்க்கு, பீஃப் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக பீஃப், ரெட் பீஃப் பாருங்கள். அதிலே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பான். அப்போ இந்த சைடு பிக் ஆஃப் த வீக் வச்சுருப்பான். இதில் வந்து ரேட் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் சிக்கன் எதுவுமே இல்லை. இந்த வீக் வந்து சிக்கன் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணினேன். ஸோ சிக்கன் வேறு அறியோ. இது என்னது? விங்ஸ் இருக்குது. 1.5 கிலோ 2.85 தான். வாங்கிடுவோமா? 1.5 கிலோ சிக்கன் வாங்கி சாப்பிடுவோமா? ஆனால் அது போனோட இருக்கனால பெருசாக தெரியாது. எல்லாமே விங்ஸ் தான். லெக்ஸ் இருக்குது உள்ள. லெக்ஸு வந்து 2.25. அது ஃபுல்லாக லெக் பீஸாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்சது வந்து இந்த பிரெஸ்ட் ஃபில்லட்ஸ் வந்து போன்லெஸ்ஸு நல்லாயிருக்கும் ஸ்லைஸ் போடுறதுக்கு. ஆனால் ரேட்டு சரியான ரேட்டு போடுவோம் பாருங்கள். 2 கிலோ 12 பவுண்டு கிட்டத்தட்ட. இது 2 பவுண்டு, அது வந்து 6 பவுண்டு வருது. இது என்னது? ரைஸ் வந்து 1 கிலோ 4 பவுண்டு. வேணாம், நம்ம இதை வச்சு ஏதாச்சும் பண்ணுவோம். கட் பண்ணி இப்போது ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம அன்ஹெல்தி ஆகணும்ல, அதுக்காக இந்த பக்கம் வந்தால் வச்சுருப்பானுங்க பேக்கரி ஐட்டம்ஸ். இது வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இருக்கிற ஏரியா. பிஸ்கெட்ஸ், ஸ்நாக்ஸ், சாக்லேட்ஸ் எல்லாம் இருக்கும். இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பையன் ஒருத்தன் இருப்பான். இங்கோட அழகானோ இந்த இருக்கான் உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா? சாக்லேட் சிப் குக்கி. இவன் வந்து சூப்பராக இருக்கும். 75p. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். இதில் ஒன்று கம்மியாக இருக்குது. இப்போ இவன் வேண்டாம். இது ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதான். வேறு இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரைஸு. ஆனால் ஒருத்தனை மட்டும் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. 52p. இவனை தான் தூக்கணும் நம்ம. அது பாருங்கள், எப்போவுமே அவனை மட்டும் ஒழிச்சு வச்சுருக்காங்க. இதை மட்டும் என்ன உள்ளே தள்ளி வச்சா முடியாது. ஆனால் உள்ளே தள்ளி வைக்க மாட்டானுங்க. அது மட்டும் தான் 52pயில் இருக்கும். மிச்சம் எல்லா ரைஸ் எல்லாம் ரேட்டு ஜாஸ்தி. அதுக்கப்புறம் வேறு என்னது? இதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரோசன் ஃபுட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இவங்கெல்லாம் சும்மா நிற்கலைங்க. இங்கேருந்தே ஆரம்பிச்சிருச்சு க்யூ பில் போடுறதுக்கு. இப்போ இந்த க்யூவில் நம்ம நின்று பில் போட போகிறோம். இதுதான் லிடில் ஆப்பு. அந்த சைடு பார்த்திங்கன்னா டெல் போடுறாங்களா, இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செல்ஃப் செக் அவுட்டு.
ஸோ இதில் நிறையா இது போட்டிருக்கோம். இப்போ நம்ம ஆஃபர்ஸில் போயிட்டு ஆஃபர்ஸில் கூப்பன்ஸில் ஏதோ கேட்குறாங்க. யார் என்னன்னு தெரில. ஓகே. ஸோ ஆபர்கினிக்கு இது இருக்குது பாருங்கள், 15% டிஸ்கவுண்ட் இருக்கா. ஸோ ஆக்டிவேட் கொடுத்துடலாம். அவ்வளோதான், வேறு எதுக்கும் நம்ம வாங்கினது எதுவும் இல்லை. ஸோ இப்போ ஏதாவது ஃப்ரீயாக இருக்குதா? ஆல்ரெடி இங்கே 3 பேர் நிற்கிறாங்க. இஸ் இட் ஃப்ரீ? ஓகே, ஃப்ரீயாக இருக்குது. கார்டு ஒன்லி. நம்ம ஊரில் காஃபி, டீ காஃபிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இது ஒன்று, இது ஒன்று. வேண்டாம், திடீர்னு இப்படி தாங்க ஏதாவது ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் நிற்கிறேன் மேலே. அவரை கூப்பிட்டு சொல்லுவோம். பிரதர், நம்ம கேட்குது. வேலட் ஓகே, முடிஞ்சது. ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் பேக்கில் போட்டுட்டோம். இப்போ இந்த பில்லை வந்து எங்கடா இங்கே இருக்குது, இதில் போய் பண்ணோன்னே இது திறந்துடும். அவ்வளோதான், முடிச்சாச்சு. வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஸோ திஸ் இஸ் ஹவு ஷாப்பிங் ஹேப்பன்ஸ் இன் லிடில். லிடில் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு போக போகிறோம்.